பனைமரம், வேர்த்தூர் பகுதி, நடுமரம், பச்சைமட்டை, உச்சிப்பகுதி, ஓலை, சில்லாட்டை, பாலைப்பீலி, பனங்காய், சாறை ஓலை, குருத்தோலை முதலிய 12 உறுப்புகள் உடையது. நமது முன்னோர்கள் பற்றியும் பண்டைய இலக்கியங்கள் பற்றியும் தெரிந்து கொள்ள நமக்கு பெரிது உதவியது பனையோலை சுவடிகள்தான். கூடை உடையவும், கைவினை பொருட்கள் செய்யவும், கூரை வேயவும் பயன்படுகிறது. பனங்காய் வண்டி, பனையோலை காத்தடி, பனையோலை விசிறி, பொம்மைகள் ஆகியவற்றை செய்து பலவகையான விளையாட்டுகள் விளையாடலாம். பனைமரம் வேரை நீரை தக்க வைத்துக் கொள்ளும் இயல்பு கொண்டது. இது நிலத்தடியில் நீரும் மற்றும் உயர காரணமாக அமைகிறது. பனஞ்சாறு பதநீராகவும், கற்கண்டாகவும், கருப்பட்டியாகவும் பயன்படுகிறது. மேலும் பனைமரம் புயலை தாக்கும் வலிமை பெற்றது. நமது தமிழ்நாட்டின் மாநில மரமாகவும் இதன் சிறப்புணர்ந்து பனங்கொட்டைகளை சேகரித்து குளம், மரங்கள் என்றும் மனிதர்கள் இல்லை. இதனை உணர்ந்து நாம் அனைவரும் பனைமரம் வெட்டப்படுவதை தடுக்க வேண்டும்.